Hi students, I am Gopinath, 12th Business Maths, exercise 1.3, question number 4. Two product A and B currently share the market with shares 50% and 50% each respectively. Each week some brand switching take places. Of those who bought A the previous week 60% buy it again, whereas 40% switch over to B. Of those who bought the B the previous week 80% buy it again, whereas 20% switch over to A. Find their share after 1 week and after 2 weeks if the price war is continuous when the equilibrium is reached கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தா அதே சேம் ப்ராசஸ் தான். அந்த பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஆஃப்டர் 1 இயர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த வீக்ஸ் தட் இஸ் 1 வீக் 2 வீக் கொடுத்துக்கிறாங்க அண்ட் ஈக்லிபிரியம். ஸோ மோரோவர் அதே சேம் ப்ராசஸ் தான். கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தா அதே சேம் ப்ராசஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் ஏ அண்ட் பி இருக்குது. ஸோ ஏவோட ஷேர் வந்து ஸ்டார்டிங்கில் 50%, பியோட ஷேர் வந்து ஸ்டார்டிங்கில் 50% இருக்குன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன செய்றீங்க, இதில் டிரான்சாக்ஷன் மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஏ அண்ட் பி. ஸோ இங்கேயும் ஏ அண்ட் பின்னு இந்த கூட என்ட்ரி பண்ணிங்க. ஸோ என்ட்ரி பண்ணிட்டு இதில் டேட்டா என்ட்ரி பண்ணுறீங்க. இப்போ கிவன் கொஷினில் பார்த்தீங்கன்னா ஈச் வீக் சம் பிராண்ட் ஸ்விட்சிங் டேக் பிளேஸ் கொடுத்துக்கிறாங்க. ஆஃப் தோஸ் ஹூ பாட் A previous week 60% buy it again, whereas the 40% switch over to B. So இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக் ஏ ப்ராடக்ட் வாங்குவேன், திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா ஏ ப்ராடக்டே வாங்குறாங்களாம். ஸோ எத்தனை பர்சன்டேஜ் இந்த இடத்துல கிவன் கொஸ்டினில் 60% கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஏ த ப்ரீவியஸ் வீக் 60% buy it again, whereas 40% switch over to B. ஸோ ப்ரீவியஸ் வீக் ஏக்குள்ள வாங்குறவங்க திருப்பி என்ன பண்ணுறாங்க ஏ ப்ராடக்டே அகெயின் வாங்குறோம். தட் இஸ் ஏ டு ஏ. ஸோ 60% மீன்ஸ் 60/100. ஸோ டிவைட் பண்ணுறப்போ நமக்கு 0.6ன்னு வரும். ஸோ மற்றவங்க பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஓவர் டு பின்னு கொடுத்துறாங்க. எத்தனை பர்சன்டேஜ், தட் இஸ் 40%. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 40% சுவிட்ச் ஓவர் டு பின்னு கொடுத்துறாங்க. ஸோ இதில் 40% மீன்ஸ் 40/100. அதை டிவைட் பண்ணுறப்போ நமக்கு 0.4ன்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப் தோஸ் who bought B the previous week 80% buy it again, whereas 20% switch over to A. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பியோட ப்ரீவியஸ் வீக்கில் பி ப்ராடக்ட் வாங்கினவங்க திருப்பி என்ன பண்ணுறாங்க பி ப்ராடக்டே வாங்குறாங்க. தட் இஸ் பி டு பி. எத்தனை பர்சன்டேஜ், 80% கிவன் கொஷின் கொடுத்துறாங்க. பி த ப்ரீவியஸ் வீக் 80% buy it again. ஸோ ப்ரீவியஸ் வீக் பி வாங்கினவங்க திருப்பி என்ன பண்ணுறாங்க பிஏ வாங்குறாங்க கொடுத்துறாங்க. தட் இஸ் எத்தனை பர்சன்டேஜ்னா 80%. 80/100 நமக்கு 0.8ன்னு வரும். ஸோ மற்றவங்க சுவிட்ச் ஓவர் டு ஏ. ஸோ ஏக்கு மாறிப்பாங்க. எத்தனை பர்சன்டேஜ், 20%. அப்போ 20னா 20/100. ஸோ டிவைட் பண்ணுறப்போ நமக்கு 0.2ன்னு வரும். இட் இஸ் ஏ டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. இதை ரோ வைஸ் ஆட் பண்ணிப்பா நமக்கு 1 வந்துடும். 0.6 0.4 ஆட் பண்ணுறப்போ 1 வரும். 0.2 0.8 ஆட் பண்ணுறப்போ 1 வந்துடும். ஸோ இப்போ கேட்குற கொஷினில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைண்ட் த ஷேர்ஸ் ஆஃப்டர் 1 வீக் ஆஃப்டர் 2 வீக்ஸ் கேட்குறாங்க. ஸோ 1 வீக் கழிச்சு அவரோட ஷேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஹெட்டிங் கொடுத்துங்க ஆஃப்டர் 1 வீக். ஸோ ஆஃப்டர் 1 வீக் ஹெட்டிங் கொடுத்துட்டு ஸோ இதோட கண்டிஷன் அப்ளை பண்ணுங்கள். நம்மளோட கண்டிஷன் தெரியும். தட் இஸ் இந்த இடத்துல ஏபின்னு அப்ளை பண்ணுறீங்க. இந்த இடத்துல ஒரு டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஏபி. சரி, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏ அண்டு பியோட ஸ்டார்டிங் ஷேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ இருக்குது 50%, 50%. பர்சன்டேஜில் கொடுத்ததுனால அப்போ 50/100 எனக்கு வந்து 0.5 வரும். அப்போ ஏவோட ப்ராடக்ட் ஷேர் வந்து 0.5, பியோட ஷேரும் ப்ராடக்ட் ஷேர் வந்து 0.5. அடுத்தது டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறப்போ இல்லை 0.6, 0.4, 0.2, 0.8 இதை ரோ பை காலம் அப்ளை பண்ணுறது தான் ஏ அண்ட் பியோட ஆன்சர். ஸோ ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு ஏவோட ஷேர் எவ்வளோக்கு பார்க்கலாம். ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு பியோட ஷேர் என்னன்னு பார்க்கலாம். தான் வர ஆன்சர் தான் ஏபியோட ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்றீங்க, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அப்ளை பண்ண வரும் பாருங்கள். 0.5 × 0.6 இதை அப்ளை பண்ணுறோம்னா நமக்கு 0.30ன்னு வரும். அண்டு 0.5 × 0.2 இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுறப்போ 0.10ன்னு கிடைக்கும். அடுத்து என்ன செய்றீங்கன்னா ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் அப்ளை பண்ணுறீங்க. 0.5 × 0.4 இதை அப்ளை பண்ணுறப்போ 0.20. ஸோ ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் இங்கே தான் என்ட்ரி பண்ணணும், கீழே என்ட்ரி பண்ணக்கூடாது. அடுத்தது 0.5 × 0.8 ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுறப்போ ப்ளஸ் 0.40. ஸோ இட் இஸ் ஏ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 0.30, 0.10 ஆட் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 0.40ன்னு கிடைக்கும். அடுத்தது ஸோ இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன் 0.40
அடுத்தது பார்த்தீங்கன்னா 0.20 ப்ளஸ் 0.40 ஆட் பண்ணுறப்போ 0.60 கிடைக்கும். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு ஏவோட ப்ராடக்ட் ஷேர் வந்து இது பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுங்க, தட் இஸ் 40% வரும். இது பியோட ஷேர் வந்து 60% வரும். ஹிண்ட் ஆர்டர் போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்போ இந்த இதில் வேர்டிங் ஃபார்ம் பண்ணுங்கள். தட் இஸ் ஏ ஷேர் இஸ் ஆஃப்டர் 1 வீக் என்ன கிடைக்கும், தட் இஸ் 40%. அடுத்தது பி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு எவ்வளோ வரும்னா 60% கிடைக்கும். ஸோ இதுதான் கொஷினில் கேட்டிருந்தாங்க. ஃபைண்ட் தேர் ஷேர் ஆஃப்டர் 1 வீக். அடுத்து என்ன செய்யலாம், ஆஃப்டர் 2 வீக்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ 2 வீக்ஸ் கழிச்சு அவரோட ஷேர் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், அகைன் இங்கே ஹெட்டிங் கொடுத்துங்க. தட் இஸ் இந்த இடத்துல ஆஃப்டர் 2 வீக்ஸ்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதில் ஆஃப்டர் 2 வீக்ஸ் ஹெட்டிங் கொடுத்துட்டு அகெயின் இதோட கண்டிஷன் என்ன கண்டிஷன், தட் இஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டோம் பார்த்தீங்கன்னா ஏபிடி ஈக்குவல் டு ஏபி, அதை கண்டிஷன் என்ட்ரி பண்ணுங்கள். இதில் ஏபி ட்ரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஏபின்னு என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ கடைசியில் வந்த ஃபஸ்ட்டு ஆஃப்டர் 1 வீக்கோட ஷேர் என்னச்சு 40%, 60%, அது இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறப்போ 40% 0.4, அடுத்தது பார்த்தீங்கன்னா 0.40, பியோட ஷேர் எவ்வளோ 60%, அதை அப்ளை பண்ணுறப்போ நமக்கு 0.60. நெக்ஸ்ட் இந்த ட்ரான்சிஷன் மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் அப்படியே என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் 0.6, 0.4, 0.2 அண்ட் 0.8. இதை நீங்கள் ரோ பை காலம் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ரோ பை காலம் அப்ளை பண்ணுற வர ஆன்சர் தான் ஆஃப்டர் 2 வீக்ஸ் கழிச்சு வர ஏயோட ஷேர் அப்புறம் பியோட ஷேர் கிடைக்கும். இதில் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அப்ளை பண்ணுறீங்க. 0.40, 0.6 இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுறப்போ 0.24 கிடைக்கும். அடுத்தது 0.60, 0.2 இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுறப்போ ப்ளஸ் 0.12 கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அப்ளை பண்ணி இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்றீங்க, ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் அப்ளை பண்ணுறீங்க. 0.40 இன்ட்டு 0.4 இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுறப்போ 0.16 கிடைக்கும். அடுத்தது 0.60, 0.8 ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுறப்போ ப்ளஸ் 0.48 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க. ஸோ 0.24 ப்ளஸ் 0.12 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 0.36, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 0.64 கிடைக்கும். இப்போ இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2 வீக்ஸ் கழிச்சு ஏவோட ஷேர் எவ்வளோ இருக்குன்னா இதை இன்ட் அண்டலம் அப்ளை பண்ணுறப்போ 36%, பியோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 64%. ஸோ இதில் வேர்டிங் ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ தேர்ஃபோர் த ஏ ஷேர் இஸ் 36%, பி ஷேர் இஸ் 64%. அண்ட் நெக்ஸ்ட் கிவன் கொஷனில் பார்த்தீங்கன்னா when the equilibrium is reached கேட்குறாங்க. ஸோ ஈக்குலிபிரியம் கேட்கும்போது ஸோ அகெயின் சேம் கண்டிஷன் தான். என்ன ஃபார்முலா, தட் இஸ் அட் ஈக்குலிபிரியம் ஹெட்டிங் கொடுத்துருங்க. அட் ஈக்குலிபிரியம் அந்த ஃபார்மேட் தெரியும். தட் இஸ் அ ஃபார்மேட் இஸ் ஏபி. இந்த இடத்துல ட்ரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஏபின்னு என்ட்ரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஏபி அப்படியே வச்சுங்க. ஈக்குலிபிரியம் கேட்கும்போது இந்த ஷேர் எதுவுமே நீங்கள் என்ட்ரி பண்ணக்கூடாது. ஏ அண்ட் பி அப்படியே என்ட்ரி பண்ணிக்கிட்டு ட்ரான்சிஷன் மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ட்ரான்சிஷன் மேட்ரிக்ஸ் வந்து இந்த எலிமெண்ட் 0.6, 0.4, 0.2, 0.8 இதெல்லாம் அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ 0.6, 0.4, 0.2 and 0.8 equal to ABன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ A into 0.6 is என்ன கிடைக்கும், 0.6 into Aன்னு வரும். அண்ட் B into 0.2 is 0.2 into Bன்னு வரும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அப்ளை பண்ணால் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துங்க. நீங்கள் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் அப்ளை பண்ணால் ஈக்குவல் டு பி. இது ஏதாவது ஒன்று செஞ்சால் போதும். எப்போ இந்த மாதிரி செய்யணும்னா ஈக்குலிபிரியம் கேட்டால் இந்த மாதிரி செய்கிறீங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏன்னு இருக்குது, பட் இங்கே பி இருக்குது. இந்த பி டேர்மில் ஏவாக மாற்றாகணும். அப்போ என்ன செய்றீங்கன்னா ஸோ இந்த இடத்துல A + B is equal to 1. ஓகேங்களா. அப்போ தேர்ஃபோர் என்ன ஆகும்னா பியோட டேர்மை நம்ம ஏவாக மாற்றணும்னா அப்போ B is equal என்ன பண்ணாது 1 - A. அதாவது A + B is equal to 1னா டோட்டல் ட்ரான்சிஷன் மேட்ரிக்ஸ் வேல்யூ எப்போவுமே 1 தான். அதுதான் A + B is equal to 1 போட்டுக்கிறேன். இந்த இடத்துல பிக்கு பதிலாக பண்ணலாம் 1 - Aன்னு மாற்றிக்கலாம். ஸோ இதில் அப்ளை பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 0.6 into A ப்ளஸ் 0.2 பியோட டேர்ம் வந்து 1 - Aன்னு மாற்றிக்கிறேன் ஈக்குவல் டு A. இந்த 0.2 உள்ள அப்ளை பண்ணுங்கள். ஸோ 0.6 into A ப்ளஸ் 1 into 0.2 0.2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டுக்கிட்டு 0.2 into A என்ன கிடைக்கும் 0.2 into A ஈக்குவல் டு ஏன்னு வரும்.
அடுத்தது 0.6 ஏவும் இந்த பக்கம் மைனஸ் 0.2 ஏ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்ப நம்ம கிடைக்கும் 0.4 ஏன்னு வரும் ப்ளஸ் 0.2 ஈக்குவல் டு ஏ. அடுத்தது ஏலாம் ஒரு பக்கம் எடுத்துருந்துருங்க. ஸோ இந்த 0.2 அப்படியே வச்சுக்கிறேன், இந்த ஏன்றது அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் 0.4 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 0.4 ஏன்னு வரும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 0.2 இஸ் ஈக்குவல் டு இது 1 ஏ, இது 1 ஏலேருந்து 0.4 ஏ இது மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு 0.6 ஏன்னு வரும். நம்ம இன்றைக்கி ஏவோட வேல்யூ தேவைப்படுறதுனால இந்த மல்டிபிள் நம்பர் ஈக்குவல் டு வெளியே டிவைடில் வரும். தட் இஸ் 0.2 டிவைட் பை 0.6. இதில் டிவைட் பண்ணிங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ வந்து 0.33ன்னு கிடைக்கும். அடுத்து நமக்கு பியோட வேல்யூ தேவைப்படுது. பியோட வேல்யூ வேணும்னா ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஏன்றது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து பி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஏ. ஸோ 1 மைனஸ் ஏவோட டேர்ம் வந்து 0.33. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். பி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 0.67 வருது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அட் ஈக்லிபிரியம் ரீச்டு ஏவோட ஷேர் வந்து இன் 100 மல்டிப்ளை பண்ணுறப்போ இது எத்தனை பர்சன்டேஜ் வரும்னா 33% வரும். இது 100 மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த இடத்துல 67% வரும். இந்த இடத்துல வேர்டிங் ஃபார்ம் பண்ணி சம்ம கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஸோ தேர்ஃபோர் த ஈக்லிபிரியம் ரீச்டு ஏ ஷேர் இஸ் 33%, பி ஷேர் இஸ் 67%. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.